மருது மருது வெளியில போயிருக்கான். யார் நீங்க? நீ யாரு? இந்த வீட்டுக்கும் உன் புடவை கட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓ, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? பரவாயில்ல மைனர், நல்ல டேஸ்ட் உள்ளவர் தான். வேலைக்காரிய கூட விவரமா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. லல்லி. ஹலோ மைனர் சார், எப்படி இருக்கீங்க? எங்க வந்த? என்ன சார், அட்மாஸ்பியர் தான் புதுசா இருக்குன்னா உங்க கேள்வியும் புதுசா இருக்கே. ஆமா, இது யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீங்க வர வேணாம், புறப்படு. அட, நல்ல சேஞ்ச் தான். என்ன வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இங்க மாறுதல் ஏற்பட்டுடுச்சா? வருது. ஐயா கூப்பிட்டீங்களா? அடட, நீயா? நீ எப்பமா வந்த? நான் கவனிக்கவே இல்ல. ஏய், முதல்ல வெளியே அனுப்பு. அம்மாடி, புறப்படுமா. இப்பதான் இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா வீடா மாறிக்கிட்டு இருக்கு. பழையபடி அதை சத்திரமா மாத்திராத. பரப்படு பரப்படு. வீடா மாறிட்டு இருக்கா? வீட்டுக்காரி யாரு? இவதானா? அந்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க வட்டம் ஒன்றியம் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வச்சுக்க. பரப்படு பரப்படு. தள்ளு. என்ன விஷயம்? தென்னந்தோப்பு குத்தகை பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். போன வருஷத்து குத்தகை பணம் இதுல சேர்ந்திருக்கு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உள்ள அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுங்க. அம்மாவா? என்னங்க இது? இனிமே எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்க போறாங்க. அவங்க கிட்டே கொடுத்துட்டு போங்க. அம்மா அம்மா. என்ன? தென்னந்தோப்பு குத்தகை பணம்மா ஐயா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல போன வருஷத்து பணமும் சேர்ந்து இருக்குமா? நல்லா எண்ணி பாத்துங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? மருது, இங்க வா. இது குத்தகை பணமா? போன வருஷத்து பணமும் இது கூடயே இருக்கா. இதை கொண்டு போய் அங்கேயே கொடுத்துரு. என்னையா? அந்த முத்து பையன் நம்ம வீட்டு முன்னாடி டிராக்டரை நிறுத்திக்கிட்டு உள்ளேயே எட்டி எட்டி பாக்குறான் ஐயா. அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? முதல்ல அவன் கைய கால உடைங்க. என்னடா டிராக்டர் இங்க நிறுத்தி இருக்க? ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் உங்க வீட்டு முன்னாடி வச்சு பார்த்த வேண்டியதானே? ஏன் இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா?
என் வீட்டுல வேலை செய்யறவன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவசரப்படாதீங்க, எங்க மேலேயே கோச்சுக்கிறீங்களே. என் மகளை லவ் பண்ற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? அரக்காணி நிலம் இருக்கா இல்ல அரசியல் கரசியல் இருக்கானா திடீர்னு பதவி கிடவி கிடைக்கிறதுக்கு? அதுவும் வாஸ்தவம் தான். இந்த பயலுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்க கூடாது. என்னையா பெரிய தகுதி? வயசு பசங்க ஆசைப்படுறாங்க, அதுல என்ன தப்பு? அதுவும் வாஸ்தவம் தான். வயசு இருந்தா போதுமா? வசதி வேணாமா? ஒன்றிய செயலாளர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மன்றத்துக்கு செயலாளராவது இருக்க வேணாம்? அதுவும் வாஸ்தவம் தான். யோ, எது வாஸ்தவம்னு கரெக்டா சொல்லியா? எல்லாத்துக்கும் சும்மா தலையாடக்கூடாதியா? அதுவும் வாஸ்தவம் தான். நீ உலகாக போற. பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வந்திருக்கானுங்க பாரு, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுறது மாதிரி. அதுவும் ஒன்றியம் நடந்தது நடந்து போச்சு. உன் மகள் அந்த முத்து பையில ஒருத்தர் விரும்புறாங்க. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என் பொண்ணு கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த பிச்சைக்கார பையலுக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? மரியாதையா பேசணும். உனக்கு என்னடா மரியாதை? 6 அடி நிலம் இருக்கா உனக்கு? ஒன்றியம், இந்த முத்து இன்னையில இருந்து 25 ஏக்கருக்கு சொந்தக்காரன். என்ன சொல்றீங்க? ஆமாயா, இவன் பேர்ல நான் 25 ஏக்கர் எழுதி வைக்க போறேன். நிஜமாவே சொல்றீங்களா? அப்புறம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மீற மாட்டீங்களே? நான் என்ன அரசியல்வாதியா? ஐயோ, இது முதல்லயே சொல்லி இருக்க கூடாதா? அடாடா, இப்படி லட்சணமான மருமகன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, நீ எதுக்கு எதிர்கட்சியில இரு. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கணும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லவே முடியல.